ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு சம் தான். ஸோ இங்கே இது ஒரு ஏபி பற்றின சம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் காமன் டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 9, செகண்ட் டேர்ம் அதாவது காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 7. ஃபஸ்ட் டேர்ம் எத்தனை 9, காமன் டிஃப்ரென்ஸ் எத்தனை 7. சூப்பர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த ஏபியோட கரஸ்பாண்டிங் சீரீஸை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கே தெரியும் ஃபஸ்ட் டேர்ம் வந்து 9 எழுதினோம். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த 7 அடுத்தடுத்த டிஜிட்ஸ் கூட ஆட் பண்ணிட்டே போகணும். ஃபஸ்ட்டு 9 கூட ஆட் பண்ணணும். 9 + 7 16. அதுக்கப்புறம் செகண்ட் டேர்ம் கூட இந்த காமன் டிஃப்ரென்ஸை ஆட் பண்ணணும். 16 + 7 23. அடுத்து 23 + 7 30. ஸோ இப்போ நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா 9, 16, 23, 30. ஸோ இதுதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஏபி. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா? எஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த சம்மில் வந்து ஒன்றே ஒன்று தான். ஃபஸ்ட் டேர்ம் நமக்கு தெரியும் 9, அதுக்கப்புறம் காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 7. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்லேருந்து 7 ஆட் பண்ணிட்டே போயிடணும்னா நமக்கு வந்து ஏபி கிடச்சிரும். ஸோ இதுக்கு தேவையில்லாமல் Tn = a + n - 1d இப்படிலாம் ஃபார்முலா போடாதீங்க. ஸோ இது வந்து பெரிய சம்ஸ்க்கு யூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா காமன் டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட் டேர்ம்லேருந்து ஆட் பண்ணிட்டே போயிட்டே இருந்தாங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். பாய்.